MBA படிச்ச பசங்க வந்து ஆன்லைன்ல அல்வா விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைன் வந்து ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் வந்து ஆல்டிபட்டியன் கிடையாது, அல்வா கடை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே வந்து நீங்க அந்த .com பேஜ் வச்சு பண்ணியிருந்தீங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, உங்க சைடு அந்த டைம்ல நீங்க பண்ணும்போது மேஜரா இருக்கிற நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து MBA படிச்ச பசங்க வந்து ஆன்லைன்ல அல்வா விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேஜஸ் வந்து போட்டாங்க. நான் பேக் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது வேற ஹவுஸ் வந்து பார்த்துடலாம் வாங்க. எப்போ உங்களுக்கு இதை மாற்றணும்னு தோணுச்சு? அல்வா கடை .com வந்து எப்போ உங்களுக்கு ஆல்டிபட்டியானா மாற்றணும்னு தோணுச்சு? ஹூ இஸ் யுவர் கஸ்டமர்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு இல்லையா, கஸ்டமர் ஐசிபின்னு சொல்லுவாங்க, ஐடியல் கஸ்டமர் பெர்சோனா, ஒரு ஃபேமிலி ஐடென்டிட்டி. இவங்களுக்கு நான் வந்து நேமை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். அல்வா கடை .comனு போட்டிருக்காங்களா, இதை ஒரு வேளை போய் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கே போயெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி கஸ்டமர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நாங்கள் முடிவு பண்ணுறோம், இது நம்மளோட முகவரி கொடுத்தா இருந்தாலும் நம்மளுக்கு நேம் ஆல்ரெடி பட்டியான்றதை நம்ம வைக்கணும் முடிவு பண்ணோம். அப்போ அதை பெருசாக்கிட்டு எப்படின்னா ஒரே நாளில் அப்படி பெருசாக்க முடியாது, இதை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், இதை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசும். ஆல்ரெடி பட்டியான இருக்கும், அல்வா கடை .com இருக்கும், அதுக்கப்புறம் அதை சின்னதாக்கிட்டு இதை கொஞ்சம் பெருசாக்கிட்டு அப்படி தான் ஆல்ரெடி பட்டியான பொசிஷன் பண்ணுறோம்.